வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் எஸ்.ஏ. அசோகன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்த எஸ்.ஏ. அசோகன் கல்லூரி கருத்தரங்குகளில் சிறப்பாக பேசுவார். ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் பிரமிக்கும்படி நடிப்பார். அசோகனுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம். தமிழ் திரை உலகில் நகைச்சுவை கலந்த வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் திகழ்ந்தவர் நடிகர் எஸ்.ஏ. அசோகன் அவர்கள். சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்த B.A. பட்டதாரி அசோகன் அவர்கள் கல்லூரி மாணவராக இருக்கும்போதே கல்லூரி கருத்தரங்குகளில் பங்கேற்று திறம்பட பேசுவார். ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் பிரமிக்கும் வகையில் நடிப்பார். அவர் மாணவராக இருந்தபோது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்கள் பங்கேற்ற நாடக போட்டி ஒன்றில் அவரும் கலந்து கொண்டார். இந்தி நடிகர் சசி கபூரும் அந்த போட்டியில் கலந்து கொண்டார். அப்போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் அசோகன் அவர்கள் தங்கப்பதக்கத்தை வென்றார். சினிமா ஆர்வம் காரணமாக சென்னைக்கு வந்து நடிக்க வாய்ப்பு தேடி அலைந்தார். டைரக்டர் ஜோசப் தலியத்தை சந்தித்தார். அப்போது விஜயபுரி வீரன் திரைப்படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார் ஜோசப் தலியத். ஆண்டு 1960. அத்திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்த A.C. திரிலோகச்சந்தருடன் நெருக்கமான நட்பு அசோகனுக்கு ஏற்பட்டது. இதற்குள் தானாகவே வாய்ப்பு தேடி 3 பெண்கள் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அசோகன். ஆர். பிரகாஷ் இயக்கியிருந்த அதில் மனோகர், T.S. பாலையா ஆகியோர் நடித்திருந்தனர். 1958 ஆண்டு வலம்புரி சோமநாதன் கதை வசனத்தில் ஜெமினி கணேசன் நடித்த திருமணம் என்ற படத்திலும் அசோகன் நடித்தார். அதே ஆண்டில் வெளியான மாய மனிதன் டைரக்ஷன் T.P. சுந்தரம் அவர்கள். அந்த திரைப்படத்தில் ஸ்ரீராம், வனஜா, அசோகன், சந்திரகாந்தா ஆகியோர் நடித்தனர். M.V. ராமன் இயக்கிய அதிசய பெண் திரைப்படத்தில் A. நாகேஸ்வர ராவ், வைஜெயந்திமாலா, அசோகன் நடித்தனர். C.H. நாராயணமூர்த்தி இயக்கத்தில் அசோகன் நடித்த திரைப்படம் பக்த சபரி. ஆண்டு 1960. அதே ஆண்டில் சிவாஜி கணேசன் நடித்த படிக்காத மேதை, எம்ஜிஆர் நடித்த பாக்கா திருடன் போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் அசோகன். யோகானந்த இயக்கத்தில் ஜெமினி வைஜெயந்திமாலா நடித்த பார்த்திபன் கனவு திரைப்படத்திலும் அசோகன் நடித்தார். ஜோசப் தலியத்தின் விஜயபுரி வீரனில் கதாநாயகனாக நடித்தவர் C.L. ஆனந்தன். அசோகன் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்தார். திரைப்படத்தின் உதவி டைரக்டர் A.C. திரிலோகச்சந்தரும் அசோகனும் நண்பர்கள் ஆனார்கள். அசோகன் A.C. திரிலோகச்சந்தரை A.V.M. சரவணனுக்கு அறிமுகப்படுத்தினார். A.C. திரிலோகச்சந்தரின் அவள் தந்த வாழ்வு கதை A. பீம்சிங் இயக்கத்தில் பார்த்தால் பசி தீரும் என்ற பெயரில் உருவானதை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அசோகன் கலகலப்பானவர். எல்லோரிடமும் சகஜமாக பேசுவார். A.V.M. சரவணன், சின்னப்பா தேவர், எம்ஜிஆர் ஆகியோரிடம் நெருக்கம் ஏற்பட்டது. குறுகிய காலத்தில் ஜெய்சங்கர், T.N. பாலு, தேங்காய் சீனிவாசன், C.L. ஆனந்தன்
அவருக்கு நெருக்கமான நண்பர்களானார்கள். அசோகன் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர். ஆனால் அவர் மணந்து கொண்டது ஒரு பிராமண பெண்ணை. அசோகன் கதாநாயகனாக நடித்த படங்கள் ஜி.என். வேலுமணி தயாரித்த இது சத்தியம், கதாநாயகி சந்திரகாந்தா, வெளியான ஆண்டு 1963. டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் மணப்பந்தல் எனும் திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்தார். நாயகி பி.எஸ். சரோஜா, வெளியான ஆண்டு 1961. சின்னப்பா தேவரின் காட்டு ராணியில் அசோகன், கே.ஆர். விஜயா நடித்தனர். தேவரின் தெய்வ திருமகள் திரைப்படத்தில் அசோகனுடன் நடித்தவர் சந்திரகாந்தா. மாடர்ன் தியேட்டர்ஸின் வல்லவனுக்கு வல்லவனிலும் அசோகனும் மனோகரும் நடித்தனர். இருவரும் ஒரு பாடலை பாடி நகைச்சுவையில் அமர்க்களப்படுத்தினார்கள். அத்திரைப்படத்தில் கார்த்திகை தீபம் என்ற திரைப்படத்தில் அசோகன், வசந்தா ஆகியோர் நடித்தனர். இயக்கம் ஏ. காசிலிங்கம். எம்.ஜி.ஆருடன் நெருக்கம் ஏற்பட்டதும் அசோகனுக்கு அடித்தது யோகம். அவருடன் அடிமை பெண், பறக்கும் பாவை, என் அண்ணன், பணத்தோட்டம், பாசம், பெரிய இடத்து பெண், ரத்னபுரி இளவரசி, தெய்வத்தாய், சங்கே முழங்கு, பணம் படைத்தவன், ராமன் தேடிய சீதை, பணக்கார குடும்பம், படகோட்டி, ஆனந்த ஜோதி, நான் ஆணையிட்டால், காவல்காரன், ரிக்ஷாக்காரன், நம் நாடு, அன்பே வா, இன்று நேற்று இன்று நாளை ஆகிய திரைப்படங்களில் அசோகன் நடித்தார். நேற்று இன்று நாளை அவரது சொந்த படமாகும். எம்.ஜி.ஆரின் வெற்றி படங்களில் ஒன்று அந்த திரைப்படம். புதிய பூமியில் எம்.ஜி.ஆருக்கு எதிரியான நம்பியாரின் கையால் அசோகன், கதாநாயகி ஜெயலலிதாவை அடைய அசோகன் விரும்புவார். எம்.ஜி.ஆருடன் ஆக்ரோஷமாக சண்டையிட்டு படுதோல்வி அடைவார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் பெற்றால்தான் பிள்ளையா, கர்ணன், இல்லற ஜோதி, இரு மலர்கள், கந்தன் கருணை, உயர்ந்த மனிதன் போன்ற திரைப்படங்களில் அசோகன் நடித்தார். அடிமை பெண்ணில் எம்.ஜி.ஆருடன் அசோகன் ஒரு பெரிய வலைக்குள் சிக்கி சண்டையிடுவது மெய் சிலிர்க்க வைத்த காட்சியாகும். பறக்கும் பாவையில் அசோகனும் மனோகரும் பொறாமை காரணமாக சர்க்கஸ் வீரர் எஸ்.வி. ராமதாசுடனும் பிறகு எம்.ஜி.ஆர் உடனும் சண்டையிட்டு அவர்களை கொல்ல முயற்சிப்பார்கள். அசோகனின் சதியை முறியடித்து வீழ்த்துவார் எம்.ஜி.ஆர். பெரிய இடத்து பெண்ணில் சரோஜாதேவியின் அண்ணன் அசோகன் எம்.ஜி.ஆருடன் மோதி தோல்வி அடைவார். தெய்வத்தாய் திரைப்படத்தில் எம்.ஜி.ஆரின் தந்தையாக நடித்தார். தவறு புரிந்துவிட்டு நான் தான் அவரது தந்தை என்பதை எம்.ஜி.ஆரிடம் கூற முடியாமல் குமுறி குமுறி அசோகன் அழும் காட்சி மிகவும் உருக்கமானது. சிவாஜி கணேசனுடன் அசோகன் ஏவிஎம்மின் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் நடித்தார். அதில் அசோகனுக்கு டாக்டர் வேடம். சற்று சிறு வேடமானாலும் பேர் வாங்கி தரக்கூடியது. அதில் நடிக்கவே சிவாஜி விரும்பினார். ஆனால் பெரியவர் ஏவிஎம் செட்டியார் வலியுறுத்தவே பிரதான ரோலிலேயே நடித்தார் சிவாஜி. இதை பற்றி அசோகன் சிவாஜியின் பெருந்தன்மையை பற்றி குறிப்பிடுகையில், சிவாஜி அண்ணன் நடிப்புக்கு மட்டும் சிகரமல்ல, பெருந்தன்மைக்கும் சிகரம். படத்தின் பெயருக்கு ஏற்ப அவர் உண்மையிலேயே உயர்ந்த மனிதன். இவ்வாறு அசோகன் கூறினார். கர்ணன் திரைப்படத்தில் கர்ணனாக சிவாஜி நடிக்க அவரது நண்பன் துரியோதனனாக அசோகன் நடித்தார். பொதுவாக அசோகனின் நடிப்பில்
எப்படியாவது ஓரளவுக்கு காமெடி புகுந்துவிடும். துரியோதனன் கேரக்டருக்கு ஏற்ப சீரியஸான வில்லனாக காமெடி வாடையே வரக்கூடாது என அசோகனிடம் அன்புடன் எச்சரித்தாராம் சிவாஜி. கந்தன் கருணையில் சூரபத்மனாக நடித்தார் அவர். வீரபாகுவாக நடித்தவர் சிவாஜி. அண்ணே, சூரபத்மனாக நடிக்கிறேன், ஆக்டிங் எப்படி இருக்கலாம் என்று அசோகன் கேட்க, சூரபத்மன் தானே, புகுந்து விளையாடு என்றாராம் சிவாஜி சிரித்துக்கொண்டே. ஜெய்சங்கரும் அசோகனும் அந்யோன்யமாக நண்பர்களாவார்கள். டி.ஆர். ராமண்ணா டைரக்ஷனில் பவானி உட்பட ஏராளமான திரைப்படங்களில் ஜெய்சங்கருடன் நடித்தார் அசோகன். ஜெய்சங்கர் படப்பிடிப்பில் இருவர் வீட்டிலிருந்தும் சாப்பாடு வரும். அவற்றை இருவரும் சமமாக பங்கிட்டு கொண்டு சாப்பிடுவார்கள். அந்த அளவிற்கு ஆழமான நட்பு அவர்களுடையது. கமலஹாசன் ஸ்ரீபிரியா நடித்த டி.என். பாலுவின் சட்டம் என் கையில் திரைப்படத்தில் அசோகன் நடித்தார். டி.என். பாலுவின் திரைப்படங்களில் அசோகன் அவர்கள் நிச்சயம் இருப்பார். ஐ.வி. சசி இயக்கிய அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படத்தில் அசோகன் அவர்கள் பூதமாக தோன்றி, ஆலம்பனா கட்டளையிடுங்கள் என்று கை கட்டியவாறு ஆர்ப்பாட்டமாக வேடிக்கையாக பேசுவார். ஜெமினி கணேசனுடன் பாதகாணிக்கை, பெண் என்றால் பெண், ராமு வாழ்க்கை வாழ்வதற்கே போன்ற திரைப்படங்களில் நடித்தார். அசோகன் சிறந்த பேச்சாளர் என்றாலும் எந்த அரசியல் கட்சியிலும் அவர் சேரவில்லை. ஒரு முறை திருச்சியில் அவர் படித்த செயின்ட் ஜோசப் கல்லூரி ஆண்டு விழாவில் அவரை பேச அழைத்தார்கள். அன்று நவம்பர் 14, நேருவின் பிறந்தநாள். பண்டித ஜவஹர்லால் நேருவின் சிறப்புகளை ஆணித்தரமாக அவர் பேசினார். அதுவரை நேருஜியை பற்றி எவரும் அறிந்திராத பல அரிய தகவல்களை அசோகன் அங்கு வெளியிட்டது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அசோகனுக்கு நெருங்கிய நண்பராக இருந்த ஏ.வி.எம். சரவணனின் மனதில் நிற்கும் மனிதர்கள் எனும் நூலில் பின்கண்டவாறு அசோகனை பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார். 1959 ஆண்டில் ஒரு நாள் நடிகர் அசோகன் உயரமான ஒரு நண்பரை அழைத்து வந்து, அண்ணே, இவரிடம் அருமையான கதை ஒன்று உள்ளது, அதை திரைப்படமாக்கலாம் என்று சொன்னார். கதையை சொல்லச் சொன்னேன். கதையை சொன்னார். ஸ்கிரிப்டையும் என்னிடம் தந்தார். அதை என் தந்தையிடம் கொடுத்தேன். அந்த கதைக்கு தலைப்பு அவள் தந்த வாழ்வு. அதை என் தந்தை டைரக்டர் ஏ. பீம்சிங்கிடம் கொடுத்து படித்து பார்க்க சொன்னார். டைரக்டர் பீம்சிங்கிற்கு கதை பிடித்துவிட்டது. அந்த திரைக்கதை படமாகியது. அந்த படம்தான் பார்த்தால் பசி தீரும். அதைத் தொடர்ந்து எங்கள் ஏவிஎம் நிறுவனம் ஏசி திருலோகச்சந்தருக்கு நானும் ஒரு பெண், அதே கண்கள், அன்பே வா, ராமு போன்ற படங்களை இயக்கும் வாய்ப்பை தந்தோம். ஆக டைரக்டர் திருலோகச்சந்தருக்கும் எங்கள் நிறுவனத்திற்கும் தொடர்பையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் திரு அசோகன் அவர்கள். ஏவிஎம் நிறுவனம் அன்பேவா படத்தை எடுத்ததற்கு ஒரு விதத்தில் அசோகன்தான் காரணம். அவர்தான் எங்களிடம் எம்ஜிஆரை வைத்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு திரைப்படம் எடுக்கணும் என்று அடிக்கடி கூறி வந்தார். அதே போல எம்ஜிஆரை பார்க்கின்ற போதெல்லாம் நீங்கள் ஏவிஎம் திரைப்படத்தில் நடிக்கணும், அது பெரிய கௌரவமான விஷயம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். இரு தரப்பிலும் இணைந்து ஒரு படம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஆர்வத்தையும் அவர் உருவாக்கியதன் விளைவுதான் அன்பேவா திரைப்படம். இவ்வாறு ஏவிஎம் சரவணன் அவர்கள் எழுதி உள்ளார்.
அசோகன் நாடக மன்றம் என்ற ஒரு நாடக குழுவை தொடங்கி பல நாடகங்களை நடத்தினார். அவர் அவற்றில் குறிப்பிடத்தக்கவை பேரறிஞர் அண்ணா எழுதிய வண்டிக்காரன் மகன் மற்றும் கலிங்க வெற்றி ஆகியவைகள் ஆகும். சில மாதங்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து எதிர்பாராத விதமாக காலமானார். அசோகனின் மகன் வின்சென்ட் அசோகன் தற்போது சில படங்களில் நடித்து வருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.